கர்ப்பிணியா இருக்கிறாங்க, குழந்தை மேல ரொம்ப பிரியமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பஸ் ஸ்டாண்ட்ல போயிருக்கிறாங்க. ஆனா பஸ் ஸ்டாண்ட்ல காத்துக்கிட்டு இருக்க போகும்போது ஊனமான குழந்தை ஐயா பசிக்குதேன்னு வருது. ஆனா பசிக்குதேன்னு வரப்போ போகும்போது கண் கூண்டு நினைச்சேன் நான் இருக்குன்னு காசை எடுத்து இறக்கமா கொடுக்கும். ஆனா காசை எடுத்து இறக்கமா கொடுக்கும்போது என்ன இந்த இறக்க உணர்வு போகும்போது ஐயாங்கிற போது அவனுடைய வேட்கையுடைய உணர்வுகள் அது இழுக்கப்படுது. அது இழுத்த உடனே அந்த உணர்வுகள் அந்த குழந்தை கருவுல இருக்க போகும்போது இந்த ஊனமான அந்த உணர்வுகள் அது மேல அந்த பாசத்தால அது உடல்ல வந்த அலைகளை அதுல எப்படி ஊனமா இருந்ததோ அந்த உணர்வு அலையை சுவாசிக்க நேருது. அப்ப இது உடலுக்குள் போனோம்னா அந்த குழந்தைக்கு இந்த எண்ணங்கள் அது வந்தோடனே 2 கனெக்ஷன் ஆகுது. அப்ப அந்த கனெக்ஷன் போகும்போது அது உள்ள சேர்ந்தோடனே அந்த குழந்தைக்கு என்ன செய்யும், அது ரொம்ப ஊனமா இருந்தாலும் இதுல கொஞ்ச நேரம் பார்க்கறதுனால இதோட ஊனங்கள் கொஞ்சமாவது அது ஆகியே தீரும். அது ஊனமான அது தப்பு செய்யல. ஆனா அந்த சந்தர்ப்பம் அது பார்க்க வேண்டிய நிலையில் இந்த இயக்கம் இருந்ததுன்னா வளர்ச்சியாக வரப்போம்பு அதனுடைய குறையின் தன்மை இங்க வளர்ச்சியாகும். ஒரு மூளை வளர்ச்சி இருக்கக்கூடிய அதிகமா பார்த்துட்டா அந்த மூளை வளர்ச்சியுடைய தன்மை இதுக்கும் சிறிதளவு குறையும். ஏன்னா இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஏன்னா வெளியில இருந்துதான் அந்த சத்து எடுத்து தனக்குள் ஆகமாகும். இந்த ரத்தத்துடன் கலக்கப்படும் போது தன் எண்ணத்தினுடைய நிலையில் இந்த குழந்தைகளுக்கும் போய் சேரும். ஆனா தப்பு பண்ணல. இது போன ஜென்மத்தில் அது செய்யுது இது செய்யுதுன்னு தான். இதே போல சில நிலைகள் வந்துடுது.